திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து தப்பிய தம்பதி மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்துள்ளனர். உதயந்திரம் பகுதியைச் சேர்ந்த அர்ச்சனா என்பவரை அணுகிய மார்த்தா என்ற பெண் மகளிர் குழு சேர்ப்பதாக கூறி ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களுடன் கையொப்பத்தையும் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ளார். பின்னர் அர்ச்சனாவின் வீட்டிற்கு வந்த தனியார் வங்கி ஊழியர்கள் தங்களிடம் வாங்கிய 1.5 லட்சம் ரூபாய் கடனை செலுத்துமாறு கூறியுள்ளனர். இதேபோல் இன்னொரு இளம்பெண்ணிடம் ஆவணங்களை பெற்ற மார்த்தா அவற்றை தவறாக பயன்படுத்தி கடன் பெற்றிருக்கிறார். ஆனந்தி என்ற மூதாட்டியின் ஆவணங்களை கொண்டு 1,30,000 ரூபாய் கடன் வாங்கிக் கொண்டு தலைமறைவாகியுள்ளார். இதேபோல 10க்கும் அதிகமானோர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். 10 வயசு கம்மி பண்ணி ஆதார் கார்டில் அந்த 3 இதுலேயும் வங்கிலையும் லோன் எடுத்துட்டாங்க. எனக்கு வாங்கின லோன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது, இன்னொருத்தவங்க வாங்கின லோன் வந்து எனக்கு தெரியாது. இப்போ இவங்க 3 மாசமா இல்லை வீட்டாண்ட போகும்போது அப்படி இருக்கும்போது தான் தெரியும் இத்தனை பேர்கிட்ட அவங்க லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மாத்தான்றவங்க வந்து என் பணம் வந்து ஏமாத்தின்னு போயிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ஏடிஎம்மில் படிக்க தெரியாது, ஏடிஎம்மில் பணம் எடுக்க தெரியாது. நான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏடிஎம் வாங்கிட்டு போய்ட்டு பணம் எடுத்துன்னு போய்ட்டு ஏமாற்றிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி போய் கேட்டோம், பணம் எடுத்துனான்னு தரேன், இன்னும் 2 வாரத்தில் நான் எடுத்துனான்னு தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காரும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சு காசு வாங்கினுக்கிறாங்க. எனக்கு தெரியாது அது. அதுக்கப்புறம் தான் லோன்காரங்களாம் வந்து வீட்டாண்ட வந்து கத்தும் போது எனக்கு தெரியுமே, இது மாதிரி லோன்கார் வந்து காசு வாங்கிட்டு போய்க்கிறது